இலங்கைக்கு சுற்றுலா சென்ற பெண் ஒருவர் மீண்டும் நாடு திரும்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையம் சென்றபோது நெருக்கடி நிலைக்கு முகம் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் விரைந்து செயற்பட்ட அதிகாரிகள் குறித்த சுற்றுலா பெண்ணை உரிய நேரத்திற்கு விமான நிலையம் செல்ல உதவி செய்துள்ளனர். அர்ஜென்டினாவை சேர்ந்த 33 வயதான பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வதற்காக தென் மாகாணத்திலிருந்து பேருந்தில் பயணித்துள்ளார். இதன்போது அவரின் கடவுச்சீட்டு உட்பட பல பெறுமதியான பொருட்கள் அடங்கிய பயண பொதியை பேருந்தில் தவறவிட்டுள்ளார். இதுகுறித்து உடனடியாக பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எந்த பேருந்தில் பயணப்பொதி தொலைந்தது என்பது குறித்த தகவல் இல்லாததால் பல பேருந்துகள் மீது கவனம் செலுத்தப்பட்டது. அந்த வெளிநாட்டு பெண் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் உரிய பேருந்தை கண்டுபிடித்து பயணப்பொதியை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் பயணப்பொதியை உடனடியாக மாத்தறை போலீஸ் ஊடாக பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண்ணிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் பெண் செல்ல தயாரான விமானத்திற்கு நேரம் நெருங்கி வந்த நிலையில் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்வதற்கான தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளனர். போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள், மாத்தறை போலீஸ் மற்றும் மிரிசா சுற்றுலா போலீஸ் ஆகியோரின் அர்ப்பணிப்பு காரணமாக அந்த வெளிநாட்டு பெண் சரியான நேரத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தார். நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மீது அதிகாரிகள் காட்டும் இவ்வாறான செயற்பாடுகள் சுற்றுலா பயணிகளை மீண்டும் வரவழைக்கும் செயலாக மாறியுள்ளது என பாதிக்கப்பட்ட பெண் நன்றியுடன் கூறியுள்ளார்.